மை சேனல். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்ட் 2. ஃபஸ்ட்டு அவருக்கு சிவா டெக்டைல்ஸில் எடுத்த ஷர்ட்டுங்க, டோக்கியோ பிராண்டில் இருந்து. இந்த பிளாக் ஷர்ட் ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்குது. இதில் இருக்கிற டீட்டெயிலிங் பிடிச்சிருந்ததுனால இந்த ஷர்ட் எடுத்திருக்காரு. இந்த பிராண்டுமே வேர் பண்ணி பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க, அதனால் இந்த ஷர்ட் எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட்டும் அதே கலெக்ஷனில் ஒரு லைட் ஷேட் மாதிரி எடுத்திருந்தாருங்க. இந்த கலெக்ஷன்ஸு கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்ததுங்க. இதை செமி ஃபார்மல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்திருந்தாரு. அடுத்த கலெக்ஷனுமே இதே மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் பிக் பண்ணியிருந்தாருங்க. அதுவுமே செமி ஃபார்மல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்ததுங்க. யூஸ்வலாக ப்ளைன் கலர்ஸ் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவார். இந்த டைம் கொஞ்சம் ஷேட்ஸ் வந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காரு. இதுவுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதுக்கு மேட்சாக பேர் பண்ணுற மாதிரி 2 ஃபேண்ட்டுமே எடுத்திருந்தாருங்க. அந்த கலெக்ஷனுமே நல்லா தான் இருந்தது. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சிவா டெக்டைல்ஸில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. பேண்ட் 2மே ஒரே பிராண்டில் தாங்க சூஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர் பிக் பண்ணியிருந்தாருங்க. ஃபஸ்ட்டு போட்டிருந்த பேண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த பேண்ட்டோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க. இதுக்கடுத்து ஒரு ஸ்க்ரீன் தாங்க வாங்கியிருந்தேன். எங்களுக்கு பூஜா ரூம்ங்கிறது செப்பரேட்டாக இல்லைங்க, வால்லையே தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஹாலில் தான் மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அது மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதாங்க. சிவா டெக்டைல்ஸில் இது தான் வாங்கியிருந்தோம். இதுக்கடுத்து தார்மிக்கில் வாங்கின ஃப்ளவர் வாஷுங்க. ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக இது தான் வாங்கியிருந்தேன். இது அவ்வளோ யூனிக்காக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே, அதனால் இது எடுத்திருந்தேன். நல்ல வெயிட் இருக்குது, சேஃபாக தாங்க ஹேண்டில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கலெக்ஷன் தாங்க வெஸ்டர்ன் டைப்பில் எடுத்திருக்கேன். மற்றதெல்லாமே நார்மலாக தான் இருக்கும். சேம் பீஸில் இன்னொரு டிசைனுமே இருந்ததுங்க, அதையுமே பிக் பண்ணிட்டேன். அதுதான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது. இதுவுமே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. நல்ல வெயிட்டும் கூட. கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்துக்கணும். என்ன ஒரு விஷயம்னா, இதில் வைக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் இன்னும் வாங்கலைங்க. அது வாங்க போகும்போது இது எடுத்துகிட்டு தான் போய் வாங்கணும். ஏன்னா இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வாங்கணும். அடுத்து இந்த பிளாக் கலரில் இருக்க டெக்கார் வாங்கியிருந்தேங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்தது. இது செராமிக் இல்லைங்க, இது கொஞ்சம் லைட்டு வெயிட் மெட்டல். இதில் இருக்கிறதுலே ப்ரைஸ் இது கொஞ்சம் கம்மி தாங்க. அடுத்து கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பேர்டு தாங்க வாங்கியிருந்தேன். மணி பிளான்ட் வைக்கலான்னு ரொம்ப ஆசை. அதுக்கு ரொம்ப காம்பேக்டாக நமக்கு ஸ்பேஸும் பிடிக்காத மாதிரி ஒரு பாட் வேணும்னு யோசித்தேங்க. அதுக்கு இது ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. அதனால இது தாங்க பிக் பண்ணியிருந்தேன். அடுத்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற செராமிக் பாட் தாங்க வாங்கியிருந்தேன். இது இண்டோர் பிளான்ட் ஒன்று யோசிச்சுருக்கேங்க. அதுக்கு இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு இது வாங்கியிருந்தேன். இப்போலாம் வீட்டில் கொஞ்சம் எந்த தீமும் செட் பண்ணுறது இல்லைங்க. மிக்ஸாக கலர்ஃபுல்லாக வைக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்க மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். அடுத்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு இந்த உருளி தாங்க வாங்கியிருந்தேன். இதில் ஃப்ளவர் போட்டு வைக்கலாம். இதில் ஆரஞ்சு கலருமே பார்த்தேன். அதில் ஃப்ளவர் போட்டால் அந்தளவுக்கு தெரியாது. இந்த கலர் பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கும் போதும் அது நல்லா தெரியுங்க. அதுக்காக அதுதான் வாங்கியிருந்தேன். அடுத்து ஹர்த்திக்காக எடுத்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் தான் எடுத்திருந்தேன், மீமி பிராண்டில் இருந்து. இது யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரெஷல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அவருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நாம் தான் ப்ரஷ் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அடுத்த கலெக்ஷனாக வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் தாங்க எடுத்திருந்தோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கூலிங்காக, பேபிஸை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாமல் இருக்குமோ அந்தளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிக்குவாங்க. அதுக்காகவே இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேங்க. அதுவுமே ஹர்த்திக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க. அடுத்த கலெக்ஷனாக நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெல் டைப் எடுத்துட்டேங்க. இந்த ட்ரெஸ் ஹர்த்திக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டு ஒரு ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஷார்ட்ஸாக இருக்கும். அதையுமே பாருங்கள். அதுவுமே அவருக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளாஸ் தாங்க வாங்கியிருந்தோம். இது 2வது பீஸ். சேம் பீஸ் வச்சுருந்தாரு, அதை உடைச்சிட்டாரு. அடுத்து ஒரு ஃபுட் கேர் ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருந்தேன். அவ்வளவுதான் இந்த டைம் ஷாப் பண்ணதுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.